எல்லாமே இறைவனுக்கும் என்னுடைய தாய் தந்தையருக்கும் இந்த நாளுக்காக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல்ல நார்மலாக நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் ரிக்வெஸ்ட் பண்ணுவேன். நான் ஒரு 1 hour இருந்துட்டு நான் பேசிட்டு போகிறேன்னு சொல்லுவேன். ஆனால் இங்கே வந்து ஒரு பாடு இட் வாஸ் ரியலி அமேசிங். அந்த அளவுக்கு இந்த ஊரில் நீங்கள் அவ்வளவு அற்புதமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க. உண்மையிலே நான் வந்து மெய்மறந்து உட்கார்ந்துருந்தேன். தேங்க்ஸ் சிஸ்டர் ப்ரொவின்சியல், சிஸ்டர் கரஸ்பாண்டன்ட் அண்ட் திபோசிஸ் நம்ம ஐஆர்எஸ் அங்கிள் அண்ட் மற்ற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாஃப், ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நான் வரிசை அருமையாக திபோசிஸ் தானே எல்லாரையும் சொல்லிட்டாரு, நான் ரிப்பீட் பண்ண விரும்பலை. முக்கியமாக இங்கே ஆடின ஒரு நல்ல விஷயத்தோடு ஆரம்பிப்போம். இங்கே ஒவ்வொருத்தரும் ஒரு தீமில் அவ்வளவு, நம்மளும் ஸ்கூல் வச்சுருக்கோம், என் ஒய்ஃப் தான் ரன் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு வந்து இன்வால்வ் ஆகி வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திலையுமே நம்ம ஒரு கமிட்மெண்ட்டோட இன்வால்மெண்ட்டோட பண்ணும்போது அது ரொம்ப சிறப்பாக அமையும். இங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு தான் உண்மையான வணக்கத்தை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா இந்த அளவுக்கு சிரத்தை எடுத்து உங்களை அனைவரையுமே கோஆர்டினேட் பண்ணி, நார்மலாக பாய்ஸை கோஆர்டினேட் பண்ணுறதே கஷ்டம், அதை விட ரொம்ப கேர்ள்ஸை கோஆர்டினேட் பண்ணுறது இன்னும் கஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு, ஏன்னா உங்களுக்கு ஒரு டைமிங்ஸ் இருக்குது, இந்த டைமிங்கில் தான் வர முடியும். இவ்வளவு லிமிட்டேஷன்ஸ் இருந்தால் கூட இங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாம் அவ்வளவு கமிட்மெண்ட்டோட உங்களை இந்த அற்புதமாக இந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சுருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கெல்லாம் திருப்பி என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் என்னுடைய பிஏ ராஜகோபால்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். இங்கே ஆடின ஒவ்வொரு பொண்ணுக்கும், ஒவ்வொரு பெர்ஃபார்மருக்கும் என்னுடைய சார்பாக ஒரு 1000 rupees கொடுக்குறேன். ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட 50-60 பேர் ஆடி இருப்பீங்களா, 100 பேர் ஆடி இருப்பீங்களா? ஓகே, எத்தனை பேர் ஆடி இருந்தாலும் பரவாயில்லை. இது வந்து இது டோக்கன் ஆஃப் மை அப்ரிசியேஷன். உண்மையிலேயே இதிலிருந்து உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நான் ரசிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நானும் ஃபில்ம் ஃபீல்டில் இன்வால்வ் ஆகியிருக்கேன். மாஸ்டர் படம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணது தான். அந்த மாஸ்டர் படம் உங்களுக்கு தெரியும், பேண்டமிக்கு அப்புறம் பெரிய ரிஸ்க் எடுத்து அகில இந்தியாவில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணேன். அதனால் நிறைய தியேட்டர்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சது. ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த காலம். அந்த சமயத்தில் ஐ டுக் எ லாட் ஆஃப் ரிஸ்க். அது ரொம்ப அற்புதமாக ஓடிச்சு. அது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு டான்ஸ் கம்போஸ் பண்ணுறதுக்காக நான் டெல்லியில் இருந்தேன். அந்த டைமில் அந்த வாத்தி கம்மிங் உங்களுக்கு தெரியும், அங்கே செயின்ட் ஸ்டீஃபன்ஸ் காலேஜில் தான் எடுத்தோம். அந்த வாத்தி கம்மிங் அந்த பாட்டை கம்போஸ் பண்ணி எடுக்கிறதுக்கே எங்களுக்கு 1 வாரம் ஆச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள்லாம் ஸ்டேஜில் வந்து எல்லாரும் எந்தவித சோர்வு இல்லாமல் இவ்வளோ அழகாக ஆடினீங்க பார்த்தீங்களா? அது என்னால் தான் ரசிக்க முடியும். இப்போவும் விஷ்ணுவர்தனை வச்சு தலை படத்தை எடுத்தவர், விஷ்ணுவர்தனை வச்சு ஒரு பெரிய பட்ஜெட் படம் எடுத்துட்டு இருக்கிறேன். எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஆர்டிஸ்டெல்லாம் எப்படி கோஆர்டினேட் பண்ணுறது கஷ்டம், எவ்வளோ ரிகர்சல்ஸ், இதெல்லாம் எனக்கு தெரியும். எனிவே, இந்த இடத்துல ஒரு ரூரல் ஏரியாவில், ஒரு வில்லேஜ் ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. எனக்கு நல்ல தூக்கம் வரும் இன்னைக்கு. ஏன் தெரியுமா? ஒன்றுமே இல்லாமல் கஷ்டப்பட்டு 6ஆம் கிளாஸ் வரைக்கும் ஸ்லிப்பர் இல்லாமல்
தேவகோட்டைங்கிற ஊரில் தெரு தெருவாக சுற்றி இருந்து சாப்பாடு மதிய நேரத்தில் எங்கள் வீட்டில் கிடையாது. மதிய உணவை வந்து ஸ்கூலில் சாப்பிட்டு, ஏன்னா எங்கள் வீட்டில் 12 பிள்ளைங்க, 3 பிள்ளைங்க இறந்துட்டாங்க, நான் 8வது பிள்ளை. எங்கள் அம்மா ஒரு டீச்சர், அப்பா ஒரு கிளர்க். எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க நினச்சதெல்லாம் இப்போ உங்கள் அம்மா அப்பாலாம் என்னை பார்க்கும்போது, உங்களை ஒவ்வொருத்தரையும் நான் இங்கே வந்ததே அதுக்கு தான். நான் ஒரு இடத்துக்கு போனேன்னா என்னை ரிலேட் பண்ணிடுவேன். இங்கே உள்ளே நுழைஞ்சோடனே உங்கள் முகங்களையெல்லாம் பார்க்கும்போது, உங்கள் தாய் தந்தையர் வந்து சிஸ்டர் சொன்னாங்க இல்லையா, ஒரு கிராஜுவேட்டை உருவாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. ஏன்னா எங்கள் அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. என்கிட்ட சொல்லுவாங்க, டேய் உனக்கு படிப்பு தாண்டா கடைசி வரைக்கும் சோறு போடுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து உங்கள் தாய் தந்தையராக இருக்கட்டும், அதுக்கு மேலே சிஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து இந்த கான்வென்ட்டில் இந்த இடத்துல இவ்வளவு டெடிகேஷனோட உங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. வாழ்நாளெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கணும். இதில் முக்கியமாக திபுசிஸ் அவங்க சொன்னாங்க, சிஸ்டர் இவ்வளோ அழகா, சிஸ்டர் ப்ரொவின்ஷியல் இவ்வளோ அழகா தமிழ் பேசுவாங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக பேசினாங்க. அதாவது நீங்கள் பெண்கள் இப்போ கடைசியாக ஒரு ட்ராமா போட்டீங்க, நீங்களாம் பெருமைப்படணும். நானும் பெருமைப்படுறேன். ஏன் தெரியுமா, இன்னைக்கு நம்முடைய இந்தியா உலக அளவில் பொருளாதாரத்தில், எக்கனாமியில் எத்தனாவது இடத்துல இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். எத்தனாவது இடத்துல இருக்கு இந்தியா இன்னைக்கு சொல்லுங்க. சரி, 5வது இடத்துக்கு எப்ப வரப்போறோம்? எப்ப வரப்போறோம்? சவுண்டா சொல்லுங்க, போல்டா இருக்கணும், வாய்ஸ் வெளியில வரணும். என் ஒய்ஃபும் அப்படித்தான், கல்யாணம் பண்ணோடனே கீ கீன்னு பேசிட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட கொஞ்சம் சத்தமா பேசி, ஆள் வந்தா ஓடாதுன்னு சொல்லுவேன், நிறைய என்கரேஜ் பண்ணுவேன், சத்தமா பேசுங்க. அதாவது நம்ம இப்போ உலக பொருளாதாரத்தில் we should be proud. We are moving into the 5th place. ஏன் தெரியுமா? நம்பர் 1 அமெரிக்கா. இங்க எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பீங்க, நல்லா கத்துக்குங்க. $27 trillion எக்கானமி. சைனா $17.7 trillion. Germany 4.7 sorry, I will say $5.7 trillion. And then comes Japan. நம்ம 2027ல 5 trillion ஆகி 5th பிளேஸ்க்கு போயிடுவோம். அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் 2030ல ஜப்பானையும் ஜெர்மனியும் முந்தி more than $5 trillion ஆகி நம்பர் 3 in the world ஆக போறோம். அதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? உங்க மாதிரி சிங்க பெண்களின் பங்களிப்பு தான். நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பெண்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. சில இடங்கள்ல ஆண்களை விட சிறப்பாக பணியாற்றுறாங்க. ஏன் காரணம் தெரியுமா? பை நேச்சர் லேடிஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆர் மோர் இன்வால்வ்ட், more committed, more dedicated, above all they are very sincere. அதனால தான் அவர் சொன்ன மாதிரி சிங்க பெண்களாகிய நீங்கள் இந்த கல்லூரியில் படித்து, எப்படி நான் இங்க வந்து நான் பேச வந்தேன் பாத்தீங்களா, இதே ஆல்மா மேட்ருக்கு நீங்க படித்த கல்லூரிக்கு நீங்கள் வந்து தலைமை தாங்க வேண்டும். அந்த அளவிற்கு உங்களுடைய திறமையையும் உங்களுடைய வாழ்க்கை தரத்தையும் உயர்த்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். இன்று இப்போ இந்த திண்டுக்கல் வந்து எனக்கு ரொம்ப எமோஷனுங்க. எப்போ இந்த திண்டுக்கல்ல வந்தால் கூட அப்படியே எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுவேன்.
ரொம்ப மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களை மாதிரி திண்டுக்கல்ல ஏன்னோ எனக்கு வந்து நான் சின்ன பிள்ளையில் ரொம்ப அடிதடியில் இருப்பேன். வெரி ரஃப் பாய். எப்போ பார்த்தாலும் யாரை எடுத்தாலும் பேச்சே கிடையாது, அடி தான். அப்படி இருந்ததுனால எங்கள் அம்மா என்னை வீட்டிலே சொல்லுவாங்க, பிளாக் ஷிப்னு சொல்லுவாங்க. அதனால் ஊரில் வந்து என்னை ஒரு 7 ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. எங்கள் ஊரில் ஸ்கூலே இல்லை. அதனால எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, வேற வழியே இல்லாமல் தண்ணி இல்லாத காடுன்னு சொல்லுவாங்க அப்போ திண்டுக்கல்ல, தண்ணி இல்லாத காட்டில் விட்டாதாண்டா நீ படிப்பேன்னு சொல்லி என்னை திண்டுக்கல் சென்ட் மேரிஸில் போர்ட் ஸ்கூலில் சேர்த்தாங்க. இந்த சென்ட் மேரிஸ் திண்டுக்கல் ஸ்கூல் தான் இன்னைக்கு நிற்கிற இந்த புருட்டோவை உருவாக்குச்சு. ஏன் தெரியுமா? அந்த நாட்கள் என்னால் மறக்க முடியுமா? இந்த ரோடுகளில் நடந்து மாதத்துக்கு ஒரு முறை எங்களுக்கு ஃப்ரீ வாக் கொடுத்து, ஏன்னா அப்போல்லாம் ரொம்ப குறைச்சி தான், போர்டிங்லாம் சாப்பாடெல்லாம் சரி இருக்காது. அந்த ரோடுகளில் அழைச்சி எனக்கு மாதத்துக்கு எங்கள் அப்பா ரொம்ப குறைஞ்ச அமௌண்ட்டு தான் பாக்கெட் மணி கொடுப்பாரு. அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதத்துக்கு ஒரு தடவை ஃப்ரீ வாக் கொடுக்கும்போது அப்படியே நடந்து, இன்னும் இருக்கான்னு தெரியல, மலைக்கோட்டை பக்கத்தில் ஒரு ஆரிய பவன் இருக்கும். அந்த ஆரிய பவனில் ஒரு ஃபேண்டா குடிக்கிறதுனா எனக்கு உயிர். அப்படியே ஒரு ஃபேண்டா குடித்து முருகலாக ஒரு தோசை சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த மலைக்கோட்டை மேலே ஏறிடுவேன். ஏறி கிட்டத்தட்ட எனக்கு வேறு என்டர்டெயின்மெண்ட்டு கிடையாது. ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அங்கே உட்காந்து அப்படியே ஜாலியாக படுத்துருப்பேன். படுத்துட்டு திருப்பி நான் ஸ்கூலுக்கு வந்துடுவேன். அப்படி என்னுடைய வாழ்க்கையில் எப்படி நம்ம இப்போ, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ரஃபீனாக இருந்தேன். ஒரு பேக்ரவுண்ட் எஜுகேஷன் கிடையாது உங்களை மாதிரி. ஏன்னா நமக்கெல்லாம் நீங்கள் எல்லாம் இருக்கீங்களே, நமக்கு எது தெரியுமா வலிவை? நம்மக்கிட்ட பணம் இல்லாதது, நம்ம அப்பா அம்மாவுக்கு பேக்ரவுண்ட் இல்லாதது, இதுதாங்க நம்மளுடைய வலிமை. இதனால தான் நான் ஜெயிக்கிறேன். உங்களுக்கு அப்பா அம்மா நல்ல வசதியா இருந்து, உங்களுக்கும் நிறைய வசதிகள் இருந்து, பேக்ரவுண்ட் இருந்தா நிறைய பேர் கஷ்டமே பட மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்கள் பெரிய லெவலுக்கு போனதா சரித்திரமும் கிடையாது. ஆனா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு வெறி வரணும். ஏன்னா பேக்ரவுண்டோ பணமோ முக்கியம் இல்லைங்க. நமக்கு தேவையெல்லாம் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தாங்க. அது வாழ்க்கையை எங்க கொண்டு விட்டுரும். அந்த வகையில் ஒரு சின்ன இன்சிடென்ட் உங்களுக்கு சொல்றேன். இங்க படிக்கும்போது எங்க அம்மா என்னால் ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்க. ஆனா அந்த இன்சிடென்ட் இன்னும் என் மனசுல இருக்கு. அப்பனா எப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க அண்ணன் சிஸ்டர்ஸு எல்லாரும் சூப்பராக படிப்பாங்க. எங்க அம்மா வந்து மாசம் முடிஞ்சோடனே எல்லாத்தையும் கேட்கறது ஃபர்ஸ்ட் ரேங்கா செகண்ட் ரேங்கா இப்படி தான் கேட்பாங்க. ஏன்னா எல்லாரும் ஏன்ட்ட மட்டும் நீ பாஸ் ஆகிட்டான்னு மட்டும்தான் கேட்பாங்க. பாஸ் ஆகுறதே நமக்கு கஷ்டம் இல்லை. அப்போ இது என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் அம்மா அப்பா எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னாங்க, சின்ன வீடு தான், டாய்லெட் கூட கிடையாது. காலையில் எதுனா சிம்பிளாக எடுத்துகிட்டு வெளியே தான் போகணும். அப்படிப்பட்ட ஒரு நிலை. ஒரே பாயில் தான் நாங்கள் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்லாம் படுப்போம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. ஃபேன் கிடையாது, விசிறியை வச்சு தான் விசிறுவோம். இப்படியெல்லாம் வாழ்க்கை, கஷ்டமான வாழ்க்கை. ஆனால் எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க, அப்போவே மோட்டிவேட் பண்ணுவாங்க பசங்களை. எங்கள் அண்ணன் எல்லாரும் வந்தோடனே அந்த ஆனுவல் லீவில் யார் யார் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி நல்ல மார்க் வாங்குறாங்களோ அவங்கள எங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல ஹோட்டல் உஜ்ஜயினி விலாஸ், நாராயண விலாஸ்ன்னு இருக்குது இன்னும், அங்கே கூட்டின்னு போயிட்டு ஸ்வீட்டு, காரம், காஃபியெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் என்னையை மட்டும் வீட்டில் விட்டு போயிடுவாங்க. ஏன்னு சொல்லுங்கள்? நான் தான் ஜஸ்ட் பாஸ் கூட கிடையாது. என்னையை மட்டும் வீட்டுக்கு போயிடுவாங்க. எனக்கு ரொம்ப ஆதங்கமாக இருக்கும். என்னடா அவனுக்கு பூரா வர்றானுங்க, போய் ஸ்வீட்டு, காரம், காஃபின்னு சாப்பிட்றானுங்க, நம்ம நொந்து போய் வீட்டில் உட்காந்துருக்குமே நினச்சிட்டு நான் முடிவு பண்ணேன், இந்த தடவை நம்ம பார்த்துருண்டான்னு சொல்லிட்டு சென்ட் மேரிஸில் 8th முடிச்சு 9th போகிறேங்க. அப்போது நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன். ஏன்னா அப்போல்லாம் நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸில் மற்றதில் ப்ரைஸ் வாங்கினா ஒரு புத்தகம் கொடுப்பாங்க, சிஸ்டர் காமிச்ச மாதிரி, இல்லைன்னா சோப்பு, சீப்பு, கண்ணாடி இதை மடித்து கொடுப்பாங்க. கரெக்டுங்களா? அதனால் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அங்கே ஒரு கடை இருக்கும், அதில் சோப்பு, சீப்பு, கண்ணாடி எல்லாத்தையும் வாங்கி ஒரு 4-5 அழகாக கிஃப்ட் ரேப் பண்ணிவிட்டு நேராக வீட்டுக்கு போகிறேன், தேவகோட்டைக்கு. அப்போ ஆனுவல் லீவில் என் பிரதர்ஸ்லாம் வரான்.
பெரியவரும் சின்னவரும் ரொம்ப நல்லா படிப்பார். பெரியவர் இப்போ ப்ரீஸ்டாக இருக்கார். வந்தவுடனே அப்படியே எங்கள் அம்மாட்ட போய் அப்படியே அழுகிற மாதிரி நடிச்சுட்டு, எங்கள் அம்மாவுக்கு தெரியும் நான் ஒரு மாதிரி டைப் பண்ணேன், நடிக்காதரா அப்படின்னாங்க. நான் போயிட்டு, அம்மா, ஏன்னா நான் படிப்பில் ப்ரைஸ் வாங்கினேன்னு சொன்னால் சத்தியமாக எங்கள் அம்மா நம்பாது. அது இப்போ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் காமிச்சிங்களே பாருங்கள், எவ்வளோ நல்லா பண்ணுறீங்க. நான் போயிட்டு என்ன சொன்னேன், அம்மா உங்களுக்கு தெரியுமா இவனுங்களை தான் நீங்கள் ரொம்ப பாராட்டுறீங்க, நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள் ஸ்கூலில் விட்டே ஒன்று 200 மீட்டர்ஸ் 800 மீட்டர்ஸ். எங்கள் அம்மாவுக்கு என்ன தெரியும் மீட்டர்ஸ்லாம், 5000 மீட்டர்ஸில் நான் தாம்மா ஃபஸ்ட்டுன்னொன்னே எங்கள் அம்மாவுக்கு ஒரு சின்ன டவுட்டு. ஆனால் ஒன்று, நான் எப்போதும் எங்கள் ஊரில் நல்லா ஸ்கிப்பிங்லாம் பண்ணி ஓடிட்டு இருப்பேன். எங்கள் பிரதர்ஸ்லாம் உட்காந்து படிப்பானுங்க, நான் மட்டும் கொஞ்சம் வேகமாக சுற்றிட்டு இருப்பேன் ஆக்டிவாக. அதில் ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை வந்துருச்சு எங்கள் அம்மாவுக்கு. டே உண்மையை சொல்கிறியாடா, என்னடா டேய் நீ தேர்வியான்னு நினச்சேன்டா, பரவாயில்லடா எதிரையாவது ஒன்றில் ஜெயிடா, இதில் வாங்கிட்டியாடா அப்படின்னு சொல்லி என்னை கட்டி அணைக்கிறாங்க. ஆஹா மாட்டிக்கிட்டோம்டான்னு சொல்லிட்டு அந்த லீவில் பார்த்தீங்கன்னா எனக்கு உபசரிப்பு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அப்போ கூட எனக்கு வெளில இருக்கான் எங்கள் அண்ணன். அவன் சொல்கிறான், அம்மா இவன் ஒரு டைப்பு, எதுக்கு செக் பண்ணிக்கிட்டே செய்யுங்க, இவன் கண்டிப்பாக வாங்கியிருக்க மாட்டான்னு அவன் போட்டு கொடுக்குறான். நான் என்ன பண்ணேன், அந்த லீவில் ஸ்வீட்டு காரம் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணேன். அதோடு மட்டும் இல்லாமல் எங்களை படத்துக்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க, காரைக்குடியில் கூட்டின்னு போயிட்டேன். சரி முடிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணேன். ஸ்கூலுக்கு வரேன். அந்த எங்கள் அம்மா எப்போதும் ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை என்னையும் என் தம்பியும் சென்ட் மேரிஸில் வந்து பார்க்க வருவாங்க. அப்போ வரும்போது கூட ஒருத்தனோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் இதில் கிரவுண்டில். எங்கள் அம்மாவை பார்த்தோன்னே சண்டையை நிறுத்திட்டேன். எங்கள் அம்மா வந்தோடனே ஓடி போயிட்டு, எதுக்குமா இப்போ வந்தீங்கன்னு கேட்டேன். ஏண்டா நான் வழக்கமாக வர்றது தானடா. சரிம்மா, டேய் உங்கள் வார்டனை பார்க்கண்டா, வார்டன்லாம் இங்கே இல்லாமல் அவர் ஃபாதர்ஸ் ஹவுஸ்க்கு போயிட்டாரு அப்படின்னு. இல்லைடா, ஃபாதரை பார்த்து அவருக்கு நான் நன்றி சொல்லணும், எவ்வளவு வந்து ஒரு ஊதாரியாக நீ தெரிஞ்ச உன்னை எந்த அளவுக்கு உருவாக்கி இருக்காரடா, அவருக்கு நல்லா நன்றி சொல்லணுண்டான்னு சொன்னோன்னே ஏன் நேரம் சரியில்லை பாருங்க. அவர் வெராண்டாவில் வந்து ஃபாதர் சூசமாணிக்கன்னு சொல்லி இப்படி இப்படி நின்னாரு. டேய் ஃபாதர் வந்து இல்லைன்னு சொன்ன, ஃபாதர்ஸ் ஹவுஸில் போயிருக்காருன்னு சொல்ற, இங்கே வந்து அவர் நிற்கிறாரு அப்படின்ட்டு ராஜா, எங்கள் அம்மா ராஜான்னு சொல்ற, ராஜா மேலே வாங்க அப்படின்னாரு. ஆஹா எனக்கெல்லாம் உதறி போயிடுச்சு. எங்கள் அம்மா முழங்கால் இருந்து சிலுவை வாங்கிட்டு ஃபாதர் கையை பிடிச்சி, எப்படி இருந்தவனை எப்படி மாற்றிட்டீங்க, எப்படி மாற்றிட்டேன், ஏற்கனவே இவன் ஒருத்தன் இருக்கான், உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். என்ன 200 மீட்டர்ஸ் 400, என்னது 200 800, இவன் 100 கூட ஓட மாட்டான், நீங்க வேற. இவன் அவர் சொல்றாரு ஃபாதரு, இவனை துரத்துறதுக்கு தான் நாங்கள் 100 மீட்டர்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கோம், இவன் தேர மாட்டான் அப்படின்னாரு. எங்கள் அம்மா அப்படியே திரும்பி பார்த்தாங்க. எனக்கு பக்குன்னு ஆகிப்போச்சு. ஏன்னா எங்கள் அம்மா ஒரு ஸ்ட்ரிக்ட் மாஸ்டர். ஃபாதர்கிட்ட சொல்லி, ஃபாதர் ஒரு கிளாஸ் ரூம் கொஞ்சம் கொடுக்குறீங்களா அப்படின்னு. அவர் உடனே கிளாஸ் ரூம் கொடுக்குறீங்களான்னு சொன்னோன்னே கிளாஸ் ரூமுக்கு அப்படியே அணைச்சி கூப்பிட்டு போனாங்க. தம்பியும் வந்தான். வரும்போதே ஒரு முருங்கைக்காய் மரம் இருந்தது. அந்த மரத்தை ஒரு பெரிய குச்சி எடுத்தாங்க. கிளாஸ் ரூமுக்குள்ளே நுழைஞ்சோம். லாக் பண்ணாங்க. ஒரு அரை மணி நேரம் வெளுன்னு வெளுத்தாங்க. வெளுத்துட்டு நமக்குன்னா செம்ம வலி. அப்படியே உட்கார வச்சாங்க. இன்னும் என்னுடைய காதுகளில் ஒலிக்கிறது. எங்க அம்மா அழகாக சொன்னார், நீ ஜெயிக்காட்டினாலும் பரவாயில்லடா, பிரைஸ் வாங்காட்டினாலும் பரவாயில்லடா, நேர்மையோடு இரு, நீ வாழ்க்கையில் முன்னேறிடுவேன். அது அன்னைக்கு எனக்கு ஆணி அடிச்ச மாதிரி இருந்தது. நீ வாழ்க்கையில ஒண்ணுமே பண்ணாத, நேர்மையா ஹானஸ்டாயிரு, உனக்கு ஹானஸ்டாரு, மற்றவங்களுக்கு ஹானஸ்டாரு, அது போதும். இன்னைக்கும் என்ன தொழில் ஆரம்பிச்சதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய கம்பெனியை இந்த அளவுக்கு நேர்மையோட நான் எடுத்துட்டு போறேன்னு சொன்னால் அதற்கு எங்க அம்மா சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான். அதனாலதான் நீங்க அத்தனை பேரும் நல்லா உணர்ந்துக்கணும். உங்க அம்மா அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சாலும் சில சமயத்துல உங்களுக்கு பிடிக்காட்டினா கூட உங்க தாய் தந்தை மேல வச்சிருக்கக்கூடிய மரியாதை, அதை விட முக்கியம் நன்றி உணவு, இந்த கிராட்டிடியூட் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் உங்களோட இருக்கணும். ஏன்னா யார் ஒருவர் வந்து தாய் தந்தையரை நல்ல நிலையில வைக்கிறாங்களோ கடவுள் அவர்களை கடைசி வரைக்கும் பெரிய நிலையில வைப்பாங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன். உங்களுக்கு நிறைய பாடல் கண்ணதாசன் எழுதி அதனால வாலியுடைய வாழ்க்கையே மாத்தின ஒரு அற்புதமான பாட்டு இருக்கு. அது நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம்.
வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசகரும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசகரும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எது வந்தாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி பிறக்கும். நிலைக்கணா கலக்கணா நிலையிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடக்கமா. வாழ்க்கையில நடுக்க மட்டும் வரக்கூடாது, புரியுங்களா? ஏன் தெரியுமா? வாழ்க்கையில சவால்கள் இல்லாதவங்க யாருமே இல்லைங்க. சேலஞ்சஸ், நம்ம ஆங்கிலத்துல சேலஞ்சஸ் சொல்லுவோம். If you don't have challenges, your life will not be interesting. And if you are able to overcome challenges, your life will become more meaningful. எதுக்கு சொல்ல வரேன் தெரியுமா? எந்த அளவுக்கு நீங்கள் சவால்களை அதை எதிர்கொள்ள நேர்கிறதோ அந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி கிடைக்கும். நான் ஒரு 3 F சொல்றேன், மனசுல வச்சுக்கீங்களா? 3 F. உங்களுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை, பர்சனலா இருக்கலாம், படிப்புல இருக்கலாம், ப்ரொஃபஷனலா எப்படி வேணாலும் இருக்கலாம். 3 F மட்டும் சொல்றேன், அதை மனசுல வச்சுக்கோங்க. ஃபேஸ் இட், சொல்லுங்க. ஃபேஸ் இட். ஃபேஸ், FACE, ஃபேஸ் இட். ஃபைட் இட், ஃபினிஷ் இட். ரிப்பீட். எப்போ ஞாபகம் வச்சுக்கீங்களா? எந்த பிரச்சனை வந்தாலும் சொல்லியிருக்காங்க புருட்டோ, நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், ஃபைட் பண்ணுவோம், ஃபினிஷ் பண்ணுவோம். எந்த காலத்திலையும் பிரச்சனைகளை பார்த்து நாங்கள் ஓட மாட்டோம். எவ்வளவு தூரம் நீங்க ஓடுறீங்களோ அவ்வளவு தூரம் பிரச்சனை உங்களை துரத்திக்கிட்டே இருக்கும். நின்று அடிக்கணும். நான் இந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறிட்டு இருக்கேன்னா என்ன தெரியுமா? For me, problems are possibilities and possibilities are my opportunities. ஆக என்ன பண்ணணும்? வாய்ப்புகளுக்காக நாம் காத்திருக்க கூடாது, வாய்ப்புகளை நாம் உருவாக்க வேண்டும். அப்துல் கலாம் அழகா சொல்லுவாரு, தூக்கத்தில் வருவது அல்ல கனவு, உன்னை தூங்க விடாமல் செய்வதுதான். எல்லாருமே நல்லா தெரிஞ்சிருக்கீங்க. இதுதான், இந்த வார்த்தைகளை நீங்க மனசுல வச்சுக்கணும்னு சொல்லி வாழ்க்கையில கீப் யுவர் தாட்ஸ். நீங்க நல்லா கவனிக்கணும் எல்லாரும். நான் திருப்பி கேட்பேன், ரிப்பீட் பண்ணணும். நான் முடிக்க போறேன், ரிப்பீட் பண்ணணும். கீப் யுவர் தாட்ஸ் பாசிட்டிவ், then your words will be positive. Keep your words positive, then your behavior will become positive. Keep your behavior positive, then your habits will become positive. When your habits become positive, the values will become positive. When the values become positive, that will determine your destiny. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய நினைவுகள் தான் வார்த்தைகள் இல்லையா? வார்த்தைகள் தான் உங்கள் நடத்தை, உங்களுடைய நடத்தை தான் உங்களுடைய ஹாபிட்ஸ், உங்களுடைய ஹாபிட்ஸ் தான் உங்களுடைய வேல்யூஸ், உங்களுடைய வேல்யூஸ் தான் டெஸ்டினி. யார் ஒருவருக்கு ஒழுக்கமான நன்னடத்தையோடு கூடிய பழக்க வழக்கங்கள் இருக்கிறதோ அவர்களிடம் இருக்கக்கூடிய வெற்றியை யாராலும் பறித்துக் கொள்ள முடியாது.
அதுக்கு தான் சொல்றேன், விதி நான் நம்ப மாட்டேன், லக்கு நம்ப மாட்டேன். ஏன் என்னை பொறுத்தவரை லக்குங்கிறது என்ன தெரியுமாங்க? where your preparations meet the opportunities, அதுதான் லக்கு. நீ எந்த அளவுக்கு உன்னுடைய வாய்ப்புகளை கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணி அடிக்கிறியோ அதுதான் லக்கு. எனக்கு லக் இல்லை அதனால எக்ஸாம்ல போயிடுச்சு, எனக்கு லக் இல்லை எனக்கு ஜாப் கிடைக்கலன்னு சொன்னீங்கன்னா அது வேஸ்ட் ஆஃப் டைம். எப்போதுமே பி பாசிட்டிவ் தாட்ஸ், பிஹேவியர் எல்லாத்துலயுமே பாசிட்டிவா இருங்க. பேசுறதுல பாசிட்டிவா இருங்க, சொல்றதுல பாசிட்டிவா இருங்க, காலைல எந்திரிக்கும் போது பாசிட்டிவா இருங்க. when you go back to bed be happy, when you get up from the bed be confident. நான் இன்னைக்கு எல்லாத்தையும் சாதிச்சு காட்டுவேன், எந்திரிச்சு பாருங்க, அன்னைக்கு நாள் முழுதும் நம்ம சூப்பரா இருக்குன்னு சொல்லி வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் சொல்லி முடிக்கிறேன். உங்களுடைய டைம், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய ஆரோக்கியம், இது அத்தனையும் உங்களோட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. ஆனா உங்களை விட்டு போகும்போதுதான் அதனுடைய வேல்யூ தெரியும். அப்படின்னு என்ன அர்த்தம்? சார் சொன்னது போல, அவங்க ஐஆர்எஸ் சார் சொன்னாங்க பாத்தீங்களா, உங்களுடைய டைம், இந்த காலேஜில் படிக்கக்கூடிய டைம் நான் யூஸ் பண்ணேன். எல்லா ஆக்டிவிட்டிஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணேன். இந்த மாதிரி டிபேட்டா இருக்கட்டும், டிராமாவா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், ஏதா இருக்கட்டும், எல்லாத்துலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். அத்தனையும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணதுனால தான் எனக்கு தன்னம்பிக்கை வந்துச்சு. பின்னால் அந்த தன்னம்பிக்கை தான் என்னுடைய பிசினஸ்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. எதா இருந்தாலும் பார்த்துடலாம். நான் ஒன்னே ஒன்று சொல்லுவேன் எல்லாத்தையுமே, we are born with nothing, we will go with nothing, and in between we are stressed for everything. எப்ப பார்த்தாலும் இது இல்ல அது இல்ல அது இல்ல. ஆல்வேஸ் திங்க், நம்மளை விட கீழே எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க நம்மளை விட மகிழ்ச்சியா தானே இருக்காங்க. நம்ம ஏன் எப்ப பார்த்தாலும் பஞ்சப்பாட்டு பாடணும்? எது எடுத்தாலும் நம்மளால முடியும் சொல்லுங்க, உங்களுக்கு முடியும் சொல்லி இந்த ஒரே ஒரு எம்ஜிஆர் பாட்டுக்கு முடிச்சிடுறேன். நீங்களும் சேர்ந்து பாருங்க. இதோட நாளை நமதே, இந்த நாளும் நமதே, பிரம்மம் உலகிலே இருக்கும் வரையிலே நாளை நமதே, இந்த நாளும் நமதே. தாய் வழி வந்த எங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர்வழி சென்ற நாளை நமதே. காலங்கள் என்னும் சோலையில் வந்து காய்கறியாரும் நமக்களவர் வந்து நாளை நமதே, நாளை நமதே, நாளை நமதே, நாளை நமதே, நாளை நமதே. பாசம் உன் வழி வந்த வாசமலர் கூட்டம் ஆடும் அழகி அமைவது தானே வாழ்க்கை பூந்தோட்டம். வாசமில் உன் வழி வந்த வாசமலர் கூட்டம் ஆடும் அழகி அமைவது தானே வாழ்க்கை பூந்தோட்டம். பாட வேண்டும் காவிய சிந்து, ஒன்று தமிழும் ஓடிய வந்து பாட வேண்டும் காவிய சிந்து. அந்த நாள் நினைவுகள் எந்த நாளும் மாறாது, அந்த நாள் நினைவுகள் எந்த நாள். நாளை நமதே, நாளை நமதே, நாளை நமதே, நாளை நமதே. தாய்வழி வந்த தந்தைகள் எல்லாம் ஓவழி என்று
இந்த பாட்டை பாடும்போது உணர்ச்சி வசப்படுவேன். ஏன்னா அந்த நாள் ஞாபகம். அப்ப நான் திண்டுக்கல்லை மறக்க முடியுமா? மறக்க முடியுமா? என்னை உருவாக்குனது இந்த ஊர் தான், சென்ட் மேரிஸ் தான். அதனால எங்க பாடினா கூட எனிவே கமிங் டு த பாயிண்ட்ஸ், சிஸ்டர் சொன்னாங்க உண்மையிலேயே இங்கே வந்து ஒரு பாடு தான். எங்கள் அம்மா இவங்க ஆரம்பித்த அந்த காலத்தில் ஈஸ்ட் கேட், அதான் அவங்க கான்வென்ட்டு. எனக்கு தெரியாது ஈஸ்ட் கேட்டில் மதுரையில் எங்கள் அம்மா படித்தாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ஈஸ்ட் கேட்டு தான் இவங்களுடைய ஆர்டர். அப்போ எங்கள் அம்மா படித்த கான்வென்ட் தானே இது, இல்லையா? எனக்கு தெரியாது. இங்கே வரும்போது தான் தெரிஞ்சது. ஏன்னா எங்கள் அம்மா சிலோன்காரங்க, கேண்டியில் பிறந்தவங்க, வசதியான ஃபேமிலியில் பிறந்தவங்க. ஆனால் அவங்க அந்த சமயத்தில் வந்து சிலோன்லேருந்து இந்தியாவில் வந்து படிக்கிறது அமெரிக்காவுக்கு அனுப்பி படிக்கிற மாதிரி அந்த ஊரில். அப்படி எங்கள் அம்மா ஈஸ்ட் கேட்டில் படிக்கும்போது எங்கள் அப்பா ஆப்போசிட்டில் சென்ட் மேரி ஸ்கூலில் படித்தார். எங்கள் அப்பா கொஞ்சம் டாலாக சிவப்பாக இருப்பார், எங்கள் அம்மா இந்த மாதிரி கொஞ்சம் கருப்பாக இருப்பாங்க. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஈஸ்ட் கேட்டில் படிக்கும்போது எங்கள் அம்மா ரொம்ப ப்ரில்லியன்ட். அவங்க பிரசிடென்சி ஃபஸ்ட்லாம் வாங்கினாங்க. அப்போது எங்கள் அப்பா 11th படிக்கும்போது எங்கள் அம்மா 10th படித்தாங்க. அப்போ ஹிஸ்ட்ரி ஜாகிரபியை எங்கள் அம்மாட்ட வந்து 10th படிக்கிறவங்கள்ட்ட கற்றுக்குவார். இதில் தான் தொடர்பு ஏற்பட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்க எங்கள் அப்பாவுக்காக கேத்தலிக்காக மாறினாங்க. 12 பிள்ளைங்களை பெற்றாங்க. 35 வருஷமாக டீச்சராக இருந்தாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அப்படிப்பட்டவங்க ஈஸ்ட் கேட்ல இருந்தால் வந்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க கான்வென்ட்டில் தான் 1ஆம் கிளாஸ்லேருந்து 7ஆம் கிளாஸ் நான் படித்தேன். இதெல்லாம் வந்து இவங்களோட இன்னைக்கு பேசும்போது தான் எல்லாமே ஒரே ஆர்டர்னு எனக்கு தெரிஞ்சது. வித் ஆல் திஸ் I will do the classrooms for you. Okay? இது வந்து அப்கோர்ஸ் டிவோசிஸ் சொன்ன மாதிரி எங்கேயும் எதையும் நான் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். உண்மையிலே இங்கே பண்ணக்கூடிய அந்த கிளாஸ் ரூமுக்கு என்னுடைய பேர் நிறைய இடத்துல இருக்குது. எங்கள் அம்மாவுடைய பேர் கொடுத்தா மேரி ராஜம் அப்படின்னு கொடுத்தா அது நமக்கு மகிழ்ச்சி. ஏன்னா அந்த அம்மாட்ட நான் வாங்காத அடியும் கிடையாது, வாங்காத திட்டும் கிடையாது. அந்த அம்மா அப்பாவை தடவை என்னுடைய வருமானத்தில் வெளிநாடு அனுப்பினேன் பார்த்தீங்களா, அதை விட எனக்கு சந்தோஷமே கிடையாது. நன்றி, வணக்கம்.